அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கு. உட்காரலாம், உட்கார்ந்தா நைட்டு காய்ச்சல் வருமா? ஏன் நிக்கிற? கொம்பா அவங்கட்டு பயமா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சரி போறான்றான், ஏதோ போயிட்டு பார்க்கலாம் இருங்க என்ன பண்றான்ட்டு. போ ஓடு 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 ஓடு. ஏதோ புரியுதா? குளிக்க முடியாதா? தண்ணி அதிகம் இல்ல, இழுக்குது. அங்க எங்க போய் இறங்கி போறது உள்ள? முன்னாடி பாலத்துக்கிட்ட. கூழாங்கல்ல அது. இதுல போகணுமா? கீழே போய் லெஃப்டா? பஸ்ல இருக்கா? தேங்க்ஸ். நம்ம கூழாங்கல்ல போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார்ல நம்ம ஒயர்லெஸ் மைக் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி பிளர் ஆகுது. சில இடத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ஸோ அடுத்ததான் நம்ம போகிற ஸ்பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூழாங்கல்லுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கான ரூட் தான் வந்து நம்ம அந்த ஆட்டோமேன்ட்டை வந்து கேட்டுட்டு ஸோ அந்த இடத்துல டைரக்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டேட்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். அந்த எஸ்டேட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் வந்து நம்ம தங்கி இருந்த அந்த ஹில் டாப் ரெசார்ட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூழாங்கல்ல இருக்குது. ஸோ நம்ம ஆன் தி வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டேட் ரோட்டில் தான் போவோம். எஸ்டேட் ரோடோட வியூ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்ம கூழாங்கல்ல கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்லேயே வந்து நமக்கு ஆறுலாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ தம்பி, குளிக்க முடியாதா? தண்ணி அதிகம் இல்ல, இழுக்குது. அங்க எங்க போய் இறங்கி போறது உள்ள? முன்னாடி பாலத்துக்கிட்ட. அத பாலத்துட்டு போய் இறங்கி போகணுமா? சரி ஓகே தேங்க்ஸ். ஸோ குளிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்றாங்க. தண்ணி இழுக்குதாமா, வேகம் அதிகமா இருக்கும் போல. ஸோ பார்க்கலாம், இறங்க முடிஞ்சா இறங்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் பார்க்கிங்க போட்டு அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் அந்த குளிக்கிற இடம், தண்ணி அங்க கம்மியா இருக்கும். வந்து குளிச்சப்ப பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து இந்த இடத்துல உள்ள போயிட்டு வரும். இங்க 2-3 இடத்துல சுழல்லாம் கூட இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் குளிக்கணும். பார்ப்போம். நம்ம இப்போ அங்கே இறங்கி போய் லைட்டாக ஓரமாக உட்காந்துன்னு தெரிஞ்சு வந்துடுவோம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எஸ்டேட் தான். எஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து மேலே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாம் கார் பார்க்கிங் வந்து ஓரமாக போட்டுட்டு ஸோ அப்படியே அதுக்கு அந்த இறங்கி போகிற ஸ்பேஸ் வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே ஸோ நம்ம ஆளுங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க வேகமாக குளிக்கலாம் அப்படின்ட்டு. தான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் நிக்கிற? கொம்பா அவங்கட்டு பயமா? ஸோ ஒரு ஆளுக்கு ஏதாவது அப்படி நிக்கிறீங்க, ஓரமா போ, உதச்சிட போகுது. நீ அந்த பக்கம் போவீங்களா? பளிச்சுன்னு தெரியும். தண்ணி தெரியுதா? அந்த கல்லு உள்ள இருக்கலாம். தொடு எப்படி இருக்கு நீ தொடு பாருது, எப்படி இருக்குன்னு பாரு. ஐஸ் மாதிரி இருக்குதா? எப்படி இருக்குது? சரி அந்த கூழாங்கல்ல மேல இருந்து பார்த்தேன் இல்லையா, அதுதான். ஸோ தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா மவுண்டெயின்ல இருந்து வரதால பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதெல்லாம் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ உள்ள பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த கல் எல்லாமே தெரியும். ஆனா தண்ணி தொடுறது எப்படி ஐஸ் மாதிரி இருக்கு. நான் இன்னும் தொடல. ஸோ தொட்டு பாக்குறேன். மைக் இருக்குடா. இரு நான் காலை வச்சு பாக்குறேன். அப்பா
வெறும் பிடிக்குது அப்படி தண்ணி. சரியான சில்னஸ். ஆனா ஐஸ் ஆயிரும் பாத்துக்க எப்படின்ட்டு. குளிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. தண்ணியோட ஸ்பீடு அதிகம். நாங்கெல்லாம் குளிச்சிருக்கிறேன் குதிச்சிருக்கிறேன். இப்ப எங்க பாரு பாரதி இப்பதான் அப்படி இருக்கும். ஒன்ஸ் உள்ள குதிச்சிட்டின்னு வச்சுக்கவேன் டெம்பரேச்சர் வந்து அந்த டெம்பரேச்சர் உடம்பு போயிடும். அவனை காட்டுறா எங்க காட்டு குதி குதி கைப்புள்ள குரலி வித்த காட்டுறான் ஏமாந்துறாத. தண்ணி எப்படி டேஸ்டா இருக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு நீ அப்படியே போயிருவ. அதெல்லாம் பயந்துட்டு தான் வரமா நிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தண்ணி ஃபோர்ஸா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க இறங்கி அந்த இடத்துக்குலாம் போகணும்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா தண்ணியோடய போக வேண்டியதான். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க பசங்க ஆல்ரெடி. லோக்கல்ல இருக்கவங்க வந்து அதான் சொல்லியிருக்காங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, ஓரமா வேணா இறங்கி நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து லைட்டா ஒரு குளியில போட்டு கிளம்பலாம். ஸோ அதுக்காக தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஸோ எவ்வளவு சில்லுன்னு இருந்தாலும் நான் குளிக்க போறேன். ஸோ வாங்க போலாம் அப்படின்னு. ஸோ தண்ணியில பாத்தீங்க அப்படின்னா இவன் தான் விளாண்டான். ஸோ நானும் கால் வச்சு பார்த்தேன் எப்படி இருந்துச்சு முடியல பேசு. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் கால் வைக்கும் போது தான் அப்படி இருக்கும். நீங்க அதுல குதிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு ஐபிஎம் ஆயிருவீங்க. ஸோ உங்களுக்கு அது பழகிடும். நீ போறியாப்பா? நான் போறேன் போய் பாப்போம். நீ அங்கெல்லாம் போவோம்னா நான் இந்த இடத்துல பேசிக் இங்கதான் குளிக்கணும். சரி நானு நீ நானும் வந்து குளிச்சு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பாப்போம். வீட்டு ரொம்ப நாள் ஆச்சு குளிச்சு சும்மா லைட்டா ஒரு குளியில போட்டு குளிச்சு ஆகணும்னு தான் வந்திருக்கேன். ஸோ குளிச்சிடறேன் இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் சரி. நான் போனேன் வீட்டுல அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கு. உட்காரலாம் உட்கார்ந்தா நைட்டு காய்ச்சல் வந்துடும். அந்த கிளைமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சுற்றி காட்டு பாருங்க. இப்படி ஒரு சுற்றி அப்படியே அந்த மலைங்களுக்கு நடுவில் போகிற தண்ணியில் குளிக்கிறது எப்படி இருக்கு. இப்போ செட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் வைக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நான் வர்றவா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூழாங்கலாத்துல குளிச்சு முடிச்சாச்சு. இப்பதான் வந்து கூழாங்கலாத்துல இருந்து கிளம்பலாம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3 பிளேஸ் இருக்கு. அந்த 3 பிளேஸ் என்னங்கிறது அந்த போர்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனது. பட் ஸ்டில் போயிட்டு நம்ம பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இவங்கெல்லாம் புதுசாக இருக்கு 2 பேருமே. மூஞ்சியை காட்டுங்கடா. இந்த மூஞ்சிலாம் புதுசு இருக்கு, பின்னாடி இருக்கிற மூஞ்சும் புதுசு. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர் இது? சின்கோனா நீராரணை சின்ன கல்லாறு. ஸோ அந்த 3 பிளேஸ் அந்த போர்டில் நான் கிட்ட காமிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கூழாங்கலாத்துல பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பயங்கர சில்னஸ். பட் குளிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. காய்ச்சல் வந்துடும் அப்படின்னா குளிக்காதீங்க. ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கடையுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கடை இருக்கு. நான் காட்டுறேன், அப்படி முன்னாடி போகிறேன் இருக்குங்க. அப்படி இங்கே இருக்க அந்த கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேகி நூடுல்ஸ், மீன் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலிஃப்ளவர், ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக் ஐட்டம் எல்லாமே கிடைக்குது. ஸோ ஸ்வீட் கார்ன் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சின்கோனா அந்த நீரார் டேமுக்குலாம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ பார்த்தோன்னா பசங்க வந்து அப்படி நின்றானுங்க. ஸோ அந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் பாருங்க. சைடில் சீனரிஸ்லாம் வந்து அந்த எஸ்டேட்டோட சீனரிஸ் செம்மையாக இருக்குது. ஸோ சீனரிஸை பார்த்தோன்னா இறங்கி போய் நின்றுட்டானுங்க உள்ளார. நான் உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிறேன் பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும்.